வணக்கங்க. இது எபிசோட் 3. இப்போ வந்து ரிஷிகேஷ்ல இருந்து நம்ம ருத்ரபிரயாக் போயிட்டு அங்க இருக்கிற இமயமலை முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். 2:30க்கே பஸ் இருக்குன்னு சொன்னதுனால நம்ம சீக்கிரமே கிளம்பி போயிட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்து ஆக்சுவலி இந்த பிரிட்ஜில் போறப்ப கொஞ்சம் இருட்டா இருந்ததுனால ரொம்ப குளிராவும் இருந்துச்சு, பயமாவும் இருந்துச்சு. ஆனா இவன் வந்து எங்க கூட வந்தோடனே எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆச்சு. அவன் ஆக்சுவலி அந்த பிரிட்ஜ் வரைக்கும் தான் எங்க கூட வந்தான், வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். அதாவது நம்ம ஒரு சேஃப் பிளேஸ் போனோடனே ஸ்டாப் ஆயிட்டான். எங்களுக்கு இந்த ஹோல் ட்ரிப்லயுமே ஒரு டாக் வந்து எப்பவுமே எங்க கூடவே இருந்திருக்கு. ஓகே, இப்ப வந்து நாங்க பாத்தீங்கன்னா பஸ்ல போகல, சோட்டி காடியில வந்து நாங்க ஏறிட்டோம். நான் ஒருத்தி தான் பொண்ணு, பட் ஸ்டில் வந்து எங்களுக்கு ஓகே நம்ம போயிடலாம், டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏறிட்டோம். ஏறி ஒரு 1/2 hour கூட ஆகலைங்க, பார்த்தா லேண்ட்ஸ்லைடுன்னு வண்டி எல்லாம் ஃபுல்லா டிராபிக் ஆகி நின்றுச்சு. நாங்க 4:30ல இருந்து ஒரு 5:30 6 o'clock வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ரிஷிகேஷ்ல இருந்து ருத்ரபிரயாக் 136 கிலோமீட்டர். ஸ்டார்டிங்லயே இப்படி வந்து லேண்ட்ஸ்லைட் ஆனோடனே எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிருச்சு. என்னது லேண்ட்ஸ்லைடா, நம்ம படத்துல நியூஸ்ல எல்லாம் பாக்குற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. என்ன ஜேர்னி ஸ்டார்டிங்லயே இப்படி லேண்ட்ஸ்லைடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நம்ம போறோம் அப்படிங்கறத மட்டும் அங்க தெளிவா இருந்தோம். இப்ப வந்து டிராபிக் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டு அவங்க வந்து வண்டி எல்லாம் ஒன்னொன்னா போயிட்டு இருக்கு. இந்த பாறைல்லாம் பாருங்க, நம்ம மேல விழுந்துச்சுன்னா என்னத்துக்காகிறது. சோ இப்படிதான் எங்க ஜேர்னி ஸ்டார்டிங்கே இருந்துச்சு. அடுத்தது வந்து நாங்க ருத்ரபிரயாக் ரீச் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 hours ஆயிருச்சு. 136 கிலோமீட்டர் தான் ரிஷிகேஷ்ல இருந்து ருத்ரபிரயாக். பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு 4-5 மணி நேரம் ஆகும். ஏன்னா சில பாதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கும், வண்டியே போக முடியாத மாதிரி இருக்கும். ஒருவேளை ஆப்போசிட்ல வண்டி வந்துருச்சு, அந்த கர்வியா இருக்கு பாருங்க, அந்த அந்த இதெல்லாம் பாருங்க. சோ அந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். சோ அதனால வந்து உங்களால போறது ரொம்ப கஷ்டம். ஸோ 136 கிலோமீட்டர் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் போகணும்னா 4 மணி நேரம் ஆகும். அந்த கணக்குக்கு வச்சுட்டு வாங்க. 100 கிலோமீட்டர் தானே, நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல போயிடலாம் அப்படிங்கிற நம்ம ஊர் தாட்ல வந்து வர வேண்டாம். ஏன்னா நாங்க அப்படிதான் நினைச்சோம். ஆனா எங்களுக்கு போக போக அது வந்து புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து சொல்றேன். எல்லாமே ஹில் ஸ்டேஷன்ங்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு டிலே ஆகும். அடுத்தது நம்ம வந்து ருத்ரபிரயாக வந்து ஒரு 8:30 வாக்குல ரீச் பண்ணிட்டோம். ருத்ரபிரயாக்ல இறங்கணுன்னே கொஞ்சம் ஒரு 300-400 மீட்டர் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னாலே இந்த பிரிட்ஜ் தெரியும். யார்ட்டையும் கேட்காதீங்க, காசு அதிகமா கேட்பாங்க. பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கே அவ்வளவு காசு கேட்பாங்க. பிரிட்ஜை கிராஸ் பண்ணி முன்னாடி போங்க, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ரைட்ல திரும்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வண்டியெல்லாம் நின்றுட்டு இருக்கும். கனக்சௌரி, அதாவது இமயமலை முருகன் கோயில் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கனக்சௌரின்னு சொல்லுவாங்க. சோ ருத்ரபிரயாக்ல இருந்து கனக்சௌரி எவ்வளவு கிலோமீட்டர்னா 38 கிலோமீட்டர். கனக்சௌரிங்கிறது வந்து ஒரு சின்ன கிராமம். ருத்ரபிரயாக் மாதிரி அது ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்டர்ஸ் கிடையாது. சோ அதனால உங்களுக்கு வண்டி அதிகமா கிடைக்காது. நீங்க வந்து தனியாவே எடுத்துக்கணும். நாங்க வந்து ஒரு கார் தனியா எங்களுக்காக மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். சோட்டி காடி, அதாவது ஷேரிங் வண்டி உங்களுக்கு கிடைக்காது, ரேரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் நீங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழ் பீப்புள் தான் போறாங்க, இல்லைன்னா அந்த லோக்கல் ஊர்ல இருக்கிற பீப்புள் போறாங்க. மத்தபடி பெருசா நாங்க போனப்பவுமே கூட்டம் இல்ல. நாங்க இந்த வண்டிக்கு எவ்வளவு பே பண்ணோம் அப்படின்னா 2000 rupees பே பண்ணோம். அதாவது இங்கிருந்து நம்மள கனக்சௌரி கூட்டிட்டு போய் நம்ம ட்ரெக் முடிக்கிற வரைக்கும் டிரைவர் அங்கேயே வெயிட் பண்ணுவாரு. நம்ம ட்ரெக் முடிச்சுட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் நம்மள வந்து கீழே கூட்டிட்டு வந்து விட்டுருவாரு. சோ இதுக்கு நாங்க பே பண்ண அமௌண்ட் 2000 rupees. சோ நீங்க வந்து 2000, நாங்க 2023 அக்டோபர்ல போனோம். சோ அதனால அவ்வளவு பே பண்ணோம். ஒருவேளை 2000 to 3000 வரைக்கும் கூட பே பண்ணலாம். ஏன்னா 8 கிலோமீட்டர் ட்ரெக்கு நம்ம முடிச்சுட்டு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம காலையில கிளம்பணும் அப்படின்னா சாயங்காலம் ஆயிரும் அவங்களுக்கு வர்றதுக்கு. அதனால அந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால நாங்க 2000 rupees கொடுத்து நாங்க வந்து கிளம்பிட்டோம். இப்ப இந்த போற பாத்து எல்லாமே பாருங்களேன், சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா இருக்கும். மழை கண்டிப்பா டீப்பா தான் இருக்கும் கீழே. பட் ரோடெல்லாம் இறங்கி இருக்கும், ஒரு ப்ராப்பரான இதே இருக்காது. நல்லாதான் போயிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா மண்ணு சரிஞ்சிருந்திருக்கும். அந்த மண்ணோட குவாலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா சாமி மேல பாரத்தை போட்டு கிளம்பிருங்க. இப்ப வந்து நாங்க கனக்சௌரி வந்துட்டோம். இந்த சின்ன இது இவ்வளவுதாங்க, இந்த ஒரு 4-5 வீடு, இந்த ஒரு சின்ன கிராமம் தான் வந்து கனக்சௌரிங்கிறது. அதனால தயவு செஞ்சு சோட்டி காடிக்கு வெயிட் பண்ணாதீங்க. நீங்க வந்து பிரைவேட் வண்டி பிடிச்சி வந்துருங்க, கார் எடுத்துக்கிட்டு. உங்களுக்கு அவரோட டீட்டெயில்ஸ் வேணும்னா இருந்ததுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்ப வந்து நாங்க எங்க ஜேர்னி வந்து தேங்காய் பழம் இதெல்லாம் கீழே இருக்குங்க. பழம் இருக்காது, தேங்காய் இருக்கும். இதை வாங்கிட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் இது இமயமலை முருகன் கோயிலுக்கு வந்து ஃபைனலி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்க கொஞ்சம் முன்னாடி எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த மலைக்கு பக்கத்துல இருக்க கிளேஷியர்ஸ், இந்த படத்துல எல்லாம் வந்து
சாமியெல்லாம் இங்கதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீல் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாத்தே வந்து பாருங்க ரொம்ப குறுகலாத்தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்துதான் நடக்கணும். ஏன்னா உங்களுக்கு மேலே ஏற வரைக்குமே கொஞ்சம் அதாவது ஸ்டெப்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேரோவா தான் இருக்கும். இங்க பாருங்க அந்த கிளவுட்ஸ் ஆக்சுவலி அது சிலதெல்லாம் கிட்ட பாத்தீங்கன்னா அது கிளவுட்ஸ் கிடையாது பாருங்க, அதெல்லாம் வந்து கிளேஷியர்ஸ். கிளவுட்ஸ் அங்க பாருங்க அதெல்லாம் கிளேஷியர்ஸ், ஆனா பாக்குறதுக்கு நம்மளுக்கு வந்து கிளவுட்ஸ் மாதிரியே இருக்கும். இதுக்கு இந்த பக்கம் போனாதான் வந்து பத்ரிநாத்தோ, ஆமா பத்ரிநாத்னு சொன்னாங்க. ஆப்போசிட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கேதார்நாத். அதாவது நீங்க இந்த இமயமலை முருகன் கோயிலுக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைட்ல பார்த்தா பத்ரிநாத் தெரியும், ஒரு சைட்ல பார்த்தா கேதார்நாத் தெரியும். நாங்க மேல போனப்ப வந்து பாத்தீங்கன்னா கேதார்நாத்ல வந்து 2 o'clock இருக்கும். அப்ப வந்து ஸ்னோஃபாலு அங்க இங்கிருந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ மேல இருந்து கொட்டுற மாதிரி அவ்வளோ தெளிவா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இப்ப நம்மளோட 3 கிலோமீட்டர் ட்ரெக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. 3 to 4 கிலோமீட்டர் ட்ரெக் வரும். எங்களுக்கு வந்து அங்க போயிட்டு அரகரா சொல்லணும்ட்டு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. யாராவது தமிழ்காரவங்க இருப்பாங்களா, இல்ல நம்ம மேல கோயிலுக்கு போனோன்னே நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல நம்ம மலை ஏறுறோம் அப்படின்னா அரகரா சொல்லிட்டே போவோம். அதனால வந்து யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்டா மேல வந்து பார்த்தா சென்னையில இருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி அரகரா அரகரான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்க கேட்டோம், தமிழ் தானே நீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இதோ இந்த அம்மா இவரு அதுக்கப்புறம் இன்னொரு அங்கிள் வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் தான் சொன்னோன்னே ஆமா நாங்க தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நாங்க மேல போற வரைக்கும் அவங்கதான் எங்க கூட வந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே வர்றப்பவுமே எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நாங்க கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். இப்போ நீங்க உள்ள கோயிலுக்குள்ள நாங்க போனோன்னே ஏதோ பூஜையா இல்ல கல்யாணமா என்னன்னு தெரியல, பரிகாரம்னு சொன்னாங்க, இல்ல கல்யாணமானு எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி பூஜாரி வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குட்டி கோயில் தான். இங்க என்னன்னா எல்லா கோயிலுமே நாங்க போனது எல்லாமே மேன்மேடு கிடையாது, எல்லாமே வந்து சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த முருகனோட சிலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் முருகன் கோயில் மாதிரி இருக்காது, பாத்தீங்கன்னா தெரியுதா? அது வந்து ஒரு சுயம்புலிங்கம், ஒரு கல்லு மாதிரி தான் இருக்கு. அதைதான் வந்து அவங்க வந்து கும்பிடுறாங்க. நம்ம ஊர் மாதிரி தேங்காய் பழம் வச்சு அந்த மாதிரி எல்லாம் கும்பிடுறது இல்லை. இந்த மாதிரி ஒரு சிவப்பு துணி வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து திருநீரும் அங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தேங்காய் நம்ம வாங்கிட்டு போனோம்னா அதை வந்து சாமிக்கு பூஜையில வச்சு தராங்க. ஆக்சுவலி நம்ம ஊர் மாதிரி பூஜையே பண்றது இல்ல. நாங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து வர்றோம், கொஞ்சம் பூஜை பண்ணுங்க அப்படி இப்படின்னு அவருக்கு ஏதோ புரியாத ஹிந்தியில பேசி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பூஜை பண்ணாரு. அந்த கையில கொஞ்சம் திருநீர் வச்சு இது பண்றாங்க பாருங்க, கொஞ்சமா நம்மளுக்கு கொடுப்பாங்க, அவ்வளவுதான் பூஜை பண்ணிட்டு. இப்ப வந்து நாங்க பூஜை பண்ண சொன்னதுக்கு அப்புறம் அர்ச்சனை பண்ணுவீங்களான்னு கேட்டோம். அர்ச்சனையும் அவங்களுக்கு கிடையாது. சோ இப்ப இந்த பூஜை இவ்வளவுதான பூஜை, இதை முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து இந்த ரெட் கலர் கிளாத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு கோயிலை வந்து சுத்தி கும்பிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுதாங்க சாமி, நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் வந்து இமயமலை முருகன் கோயில். இப்படிதான் சாமியோட சிலை வந்து இருக்குது. அங்க ரெட் கலர் கிளாத்ஸ் எல்லாம் மேல நிறைய தொங்க விட்டு இருப்பாங்க. கீழே வந்து கொஞ்சம் திருநீர் இருக்கும். சோ இப்படிதாங்க இமயமலை முருகன் கோயில் இருக்கும். இப்ப நாங்க வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து நாங்க உட்காந்துட்டு இருந்தோம். டிரைவர் வந்து கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால எங்களால ரொம்ப நேரமும் உட்கார முடியல. பட் ஆனா எங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணும்னு தோணுச்சோ நாங்க ஒரு 1/2 hour பக்கம் அங்க நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். இங்க கீழே வந்து இப்ப நீங்க ஏறப்ப உங்களுக்கு இந்த படி இவ்வளவு ஸ்டீப்பா இருக்குன்னு தெரியாது. ஆனா இறங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டீப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கிருந்து நீங்க சுத்தியும் அந்த மலையெல்லாம் பாத்தீங்கன்னாலே வேவியா ஒரு மாதிரி அப்படியே செம்ம அழகா இருக்கும். நீங்க போன அவ்ளோ கேதர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்றப்ப இந்த இந்த பாத்வே, இந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அழகா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லு மாதிரி போட்டிருக்காங்களா, நான் முன்னாடி கூட கொஞ்சம் வீடியோல பார்த்திருக்கேன். இந்த கல்லு கொஞ்சம் தூரம் நீங்க ஏறினீங்கன்னா இந்த மாதிரி கல்லு மாதிரி வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தாங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க இப்படி இறங்கி இப்படி நீங்க மண்ணுல போற மாதிரி தான் இருக்கும். அந்த கல்லு மாதிரி போட்டிருக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபாரின் ஃபேமிலிய வந்து மீட் பண்ணோம். ஒரு கைடோட வந்திருந்தாங்க. நான் சொன்ன மாரி இங்க ரொம்ப கம்மியா தாங்க வர்றாங்க. இவங்க வந்து ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா HCP, அதாவது யுஎஸ்ல வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு டாக்டர். அப்ப வந்து கொஞ்ச நேரம் எங்ககிட்ட கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு எங்களை கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து ஹெல்த் கேர்ல தான் ஒர்க் பண்றதுனால அதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. நீங்க ஐடி அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாம் இது பண்றதுனால தான் நாங்க டாக்டர்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க இதாவது குதிரையிலையும் நீங்க போலாங்க அமௌண்ட் கட்டி. இது 3 கிலோமீட்டர்ஸ்ங்கிறதுனால நாங்க வந்து போகல. இப்போ இது பாருங்க, நான் சொன்னேன்ல இந்த பாத்வே,
திரும்பி வர்ற பாத் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர பயமா இருக்கும். போறப்ப நல்லா இருந்துச்சு. திருப்பி வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லேண்ட்ஸ்லைட் ஆயி, கீழ வந்து மண்ணு பயங்கரமா கொட்டிட்டு இருக்கு. அந்த மண்ணோட ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அ அ கெட்டியா இருக்கிற மாரி இருக்காது. ஒரு மாரி மண்ணே கொஞ்சம் உதிரி மண்ணு மாரி தான் இருக்குது. லைக் லேண்ட்ஸ்லைட் ஆன இடத்துல நாங்க பார்த்த பக்கம் எல்லாமே இந்த மாரி தான் இருக்கு. அந்த மலையெல்லாம் வந்து பாருங்க, ரொம்ப லைக் வேவியா ரொம்ப ஒரு மாரி அழகா இருக்கு. இப்ப வந்து இங்க பாருங்க, இந்த கார் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஓரமா போறதுக்கு இவ்ளோ நேரம் எடுத்தது. அதுக்கப்புறம் நாங்க கீழ இறங்கி வந்துட்டோம். இந்த டனல் பார்த்தீங்களா? இந்த டனல்ல தான் வந்து 40 மெம்பர்ஸ் வந்து அ மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்க்யூ பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த டனல் கிடையாது. இந்த மாரி உத்தரகண்ட்ல வந்து நெறைய டனல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து யமுனோத்ரியோ, கங்கோத்ரியோ போற டனல்ஸ். ஆக்சுவலி இந்த மண்ணோட ஸ்ட்ரென்த் வந்து அவ்ளோ இல்லாததுனால, அந்த டனல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டுருக்கு. பட் அது கொஞ்சம் ரிஸ்கியான கன்ஸ்ட்ரக்ஷன் தான். நீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புரியும். இந்த பிரிட்ஜ் நம்ம கிராஸ் பண்ணி போனோமா, இப்ப வந்து நம்ம ருத்ரப்பிரயாக் வந்து வந்துட்டோம். எங்களுக்கு வந்து கேபே கிடைக்கல. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் கேப் அரேஞ்ச் பண்ணி குடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்க அங்கருந்து உக்கீமத் வந்தோம். அதாவது ருத்ரப்பிரயாக் வந்துட்டு சாயங்காலம், அங்கருந்து வந்து உக்கீமத் வந்தோம். உக்கீமத்ல வந்து நாங்க தேவ் பூமி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணோம். இதுதான் வந்து ஹோட்டல் ரூமு. நான் ஏன் இந்த ஹோட்டல் ரூம உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இவ்ளோ டீசென்ட்டான ஹோட்டல் ரூம் வந்து கிடைக்காது. இதுக்கு நாங்க பே பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 900 ஆர் 1000 சம்திங் தான். இதுதான் வந்து பாத்ரூம். அதுக்கப்புறம் இது வந்து ஹால் லைக் பெட்ரூமு. இந்த விண்டோ கர்டைன் போட்டிருக்காங்கல்ல, அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளேஷியர்ஸே தெரியும். ஸோ இந்த பெட்டு உங்களுக்கு குல்ட்டு எல்லாமே குடுத்துருவாங்க. இதுதான் வந்து ரூமோட இது. நான் இப்ப ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்கிருந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த விண்டோலருந்து உங்களுக்கு கிளேஷியர்ஸே வந்து நல்லா தெரியும். உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெர்ரஸ்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 ரூம் இருக்கு. அதுல ஒரு ரூம் தான் நம்மளுக்கு குடுத்துருந்தோம். ஹால்ல போனோனே டைனிங் டேபிள் இருக்கும். வெளியில போனோனேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செடி வச்சிருந்தாங்க. அங்கருந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல வியூஸ் இருந்துச்சு. நீங்க அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உக்கீமத்தோட ஃபுல் இதுவுமே தெரியும். அதாவது இந்த இடத்துக்கு பேர் வந்து உக்கீமத் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ருத்ரப்பிரயாக்லருந்து உக்கீமத் வந்துரணும். இங்க பாருங்க கிளேஷியர்ஸ் எல்லாம் தெரியுது. உக்கீமத்ல இருந்து தான் உங்களோட மத்த கேதர்ஸ்க்கான ஜர்னி எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு உக்கீமத்துங்கிறது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் மாரி. இந்த ஹோட்டலோட பிக்சர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹோட்டல் தேவ்பூமி. உக்கிமத் போனோனயுமே உங்களுக்கு கார் ஸ்டாப் பக்கத்திலேயே இருக்கும். ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்து நீங்க போயிருங்க. நீங்க ரூம விட்டு கீழ வந்தோனயுமே தேவ்பூமியோட ரெஸ்டாரண்ட்டே இருக்கும். சாப்பிடுறக்கு, ஸ்வீட்ஸு உங்களுக்கு என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே இங்க இருக்கும். அதே மாரி நீங்க ரூம வெக்கேட் பண்ணிட்டு ட்ரெக்கிங்க முடிச்சுட்டு வந்துட்டு ஏன்னா, இப்ப இங்கிருந்து தான் நம்ம மத்மகேஸ்வர் போக போறோம். 3 நாள் ஆகும் ட்ரெக்கிங்க்கு. ஸோ அந்த 3 நாளுமே வந்து லாக்கர் ரூம்ல வந்து லக்கேஜ் வச்சுருவாங்க. திருப்பி வந்து இங்கேயே நம்ம ஹோட்டல் புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த 3 நாளுக்குமே உங்களுக்கு ஹோட்டல் புக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ அதனால இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பக்கத்துல இருக்கிற கார் ஸ்டாண்ட்ல இருந்து தான் நம்ம அடுத்த நாள் வந்து மத்மகேஸ்வர் போக போறோம். ஸோ அதனோடது வந்து எபிசோட் 4ல வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இது ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கோங்க. அந்த ஹோட்டல்ல இருந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.